ஜெய் குருதத்தா ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு அந்த லலிதா பரமேஸ்வரி, அந்த பராசக்தி அம்பாள் பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அந்த லலிதா சஹஸ்ரநாமம் எந்த இடத்துல ஆவிர்வாவம் ஆனது, அந்த இடம் திருமாச்சியூர். திருமாச்சியூர்லேருந்து தான் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அந்த திருமாச்சியூரில் தான் அம்பாளோட லலிதா சஹஸ்ரநாமம் ஆவிர்வாவம் ஆனது. அம்பாளோட 1000 நாமாவளி. இந்த ஒரு நாமத்தோட அர்த்தங்கள் இந்த நம்ம பிரபஞ்ச டிவி மூலியமாக இன்னைக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். திரிபுர சுந்தரி லலிதா பராபட்டாரிகா பற்றி நம்ம எல்லாரும் அந்த அம்பாளோட நாமங்கள் தினமும் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணங்கள் எல்லார் வீட்டிலும் நடந்துட்டு வந்துட்டே இருக்கு. அம்மா அண்ணாவே நம்ம அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு தான் நம்ம இந்த ஜகத்துக்கான, இந்த விஸ்வத்துக்கான அம்பாளா நம்ம நினைக்கிறோம். அந்த அம்பாளோட பராசக்தியோட குழந்தைங்களை தான் நம்ம எல்லாரும் ஜெகத் ஜனனியோட 1000 நாமங்களை பற்றியும் அதோட விளக்கங்களை பற்றியும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பேரே யாராவது அந்த பேர் வச்சு நம்ம கூப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த பேர் எவ்வளோ அழகாக கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பேருக்கு நேசிப்போம். அதே போல் அம்பாளோட நாமங்களுக்கும் அம்பாளோட சக்திக்கும் இந்த 1000 நாமங்களத்தோட நம்ம வழிபாட்டு பண்ணும்போது, அந்த அம்பாளுக்கு கூப்பிடும்போது அம்பாள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த ஜெகஜனனி, அந்த பராசக்திக்கு நம்ம வேறு எந்த விதமாக வழிபாட்டு பண்ணி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னா, அம்பாளே ஸ்வயமா வசன்யாதி வாக்தேவதங்களுக்கு இந்த நாமங்கள் சொல்லி அம்பாளே ஸ்வயமா சொன்ன லலிதா சஹஸ்ர நாமங்கள் 1000 நாமங்கள். இந்த நாமங்கள் திருமாச்சியூர் அப்படிப்பட்ட இடம் 4000 வருஷங்கள் முன்னாடி ஹயக்ரீவர் அகஸ்தியர் சொன்ன இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளன. அந்த கோவிலில் லலிதா திரிபுர சுந்தரி அந்த பரமேஸ்வரி, அந்த ஜெகஜனனி ஜெகஜோதியா உட்காந்துட்டு இருக்கா. அந்த ஜெகஜனனி நிறைய பேரோட கனவுல எனக்கு கால் கொலுசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தரோட இடம் கேட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு கனவுல வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு அந்த இடத்துல சொல்லும்போது, கால் கொலுசு அம்பாள் கேட்டிருக்காளா உன்னையா? ஆனால் அம்பாளுக்கு கால் கொலுசு வைக்கிறதுக்கான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பொண்ணு இல்லை அம்பாளே எனக்கு ஸ்வயமாக எனக்கு கால் கொலுசு போடு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளே ஸ்வயமாக சொல்லியிருக்கும் போது நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்லும்போது, அவர் கால் எடுத்து பார்க்கும்போது அம்பாள் கால் நகர்ந்து அந்த கால் கொலுசு கொடுக்கறதுக்கான வழி அங்கே அமைச்சு கொடுத்துருக்கா. அம்பாளே ஸ்வயமாக கேட்டதுனால அந்த அற்புதங்கள் அங்கே நடக்கும். நிறைய பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், குழந்தை பாக்கியம், எத்தனையோ கல்யாணம் நடக்கலை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் அந்த கோவிலில் அம்பாளுக்கு கால் கொலுசு போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்த இடம் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட அம்பாள் எனக்கு உத்தரவு கொடுத்து என்னை இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீசக்கர தத்த க்ஷேத்திரத்தில் என்னை பிரதிஷ்டாபனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொன்ன வாக்குப்படி இங்கே கூட கஞ்சி காமாட்சி அம்பாள் இருக்கிற இடத்துல லலிதா திரிபுர சுந்தரி. காமாட்சி வேறே லலிதா வேறே கிடையாது. அந்த லலிதா திரிபுர சுந்தரி தான் அந்த காமாட்சி, அந்த காமாட்சி தான் அந்த லலிதா பராபட்டாரிகா. அந்த மாதிரி அம்பாள் என்னோட கனவுல என்னை பிரதிஷ்டாபனை பண்ண ஸ்ரீசக்கர தத்த க்ஷேத்திரத்தில். ஏன்னா தத்த தத்துவம் குரு தத்துவம், அம்பாள் அந்த பராபட்டாரிகா பிரகிருதி ஸ்வரூபம். அந்த ஸ்திரீமூர்த்தியில் இருக்கிற ரூபந்தான் லலிதா திரிபுர சுந்தரி. அந்த புருஷ ரூபத்தில் இருக்கிற ரூபந்தான் தத்தாத்திரேயர். தத்த தத்துவம் லலிதா தத்துவம் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாக்கியம் உங்களை எல்லாருக்கும் சொல்லி அந்த அம்பாளோட தத்தாத்திரேயரோட உத்தரவுபடி உங்களை எல்லாருக்கும் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது அம்பாளோட லலிதா ரகசிய சஹஸ்ரநாமங்களை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஸ்ரீசக்கர தத்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாள் 3 அடி
பஞ்சலோக விக்கிரகத்தில் அம்பாள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த திருமாச்சியூரில் இருக்கிற லலிதா திரிபுர சுந்தரி கால் கொலுசு எப்படி கேட்டிருக்கோ, இந்த இடத்துல அம்பாள் வந்து மாங்கல்யம் கேட்டிருக்கு. அம்பாள் இன்னும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சென்னையில் ஒரு பொண்ணுக்கிட்ட அம்பாள் போய் ஸ்வயமா பரமாச்சாரியரோட ரூபத்தில் அம்பாள் ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சு, அந்த பொண்ணு ரொம்ப பிரஸ்ட் கேன்சரோட ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பரமாச்சாரியர் ரூபத்தில் அம்பாள் தெரிஞ்சு எனக்கு மாங்கல்யம் எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு எங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்கும்போது ஸ்ரீசக்கர தத்தபீட்டம் காஞ்சிபுரம்ல இருக்கிற லலிதாம்பிகைக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பரமாச்சாரியரே ஸ்வயமா சொல்லியிருக்க இடம் இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம், ஸ்ரீசக்கர தத்த க்ஷேத்திரம். இந்த இடத்துல அம்பாள் தத்தாத்திரேய ரூபத்தில் இருக்கு. அந்த தத்தாத்திரேயரே குரு ரூபிணி, அம்பாள் குரு ரூபிணி. அந்த குரு ரூபிணி எந்த ரூபத்தில் இருக்குன்னா தத்தாத்திரேயர் ரூபத்தில் இருக்கு. திரிபுரா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். அந்த திரிபுரா யாரு அப்படின்னா இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அந்த முக்கோணத்தில் இருக்கிற சக்திங்களதா, ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற சக்திங்களதா பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ரூபத்தில் அந்த திரிகோண மூர்த்திங்களா இருக்காங்க. அந்த திரிகோணம்க்கும் அந்த திரிமூர்த்தாத்மக ஸ்வரூபத்துக்கும் இருக்கிற 3 சக்திகள் லக்ஷ்மி, காளி, சரஸ்வதி. இது 3 தாண்ட பிறகுதான் அந்த நடுவில் இருக்கிற ஸ்ரீசக்கர பிந்து ரூபத்தில் இருக்கிற அந்த பராபட்டாரிக்காக்கு சேர முடியும். இந்த அம்பாளை பற்றி கேட்கணும்னா பெரிய பாக்கியம் பட்டிருக்கணும். இது வந்து அம்பாளை ஸ்வயமாக பேச வச்சுட்டு இருக்க வாக்குங்கள். பண்டாசுரர்னு வதை பண்ணுறதுக்காக அம்பாளை ஸ்வயமாக ஆவிர்வாவமானது லலிதா திரிபுர சுந்தரி. அந்த பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறகு சம்ஹாரம் பண்ணுறதுக்காகவே அந்த யக்ன குண்டத்திலிருந்து அம்பாள் வந்து பிரத்யக்ஷமானாங்க. அந்த லலிதா பராபட்டாரிகா அந்த பண்டாசுரனை வதக்காக ஸ்வயமா சிவனே ஆவிர்வாவம் பண்ண அம்பாள். அந்த அம்பாள் திரிசக்தி ரூபிணி. ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா, லலிதா திரிபுர சுந்தரி இந்த 3த்துக்கும் பேதம் இல்லை. ஸ்ரீவித்யா உபாசனக்கும் லலிதா திரிபுர சுந்தரிக்கும் ஸ்ரீயந்திரத்துக்கும் பேதம் இல்லை. அந்த ஸ்ரீயந்திர ரூபத்தில் அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாயி பண்டாசுரனை வதை பண்ண பிறகு அம்பாள் சாந்தமாவறதுக்காக இந்த திருமாச்சியூரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு புராண காதையர் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கு. அப்போது இந்த லலிதா சஹஸ்ரநாமங்கள் அம்பாளோட சக்தியான வசன்யாதி வாக்தேவதங்களோட இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எல்லா சஹஸ்ரநாமங்களோட ஸ்வயமாக கொடுத்த லலிதா பரமேஸ்வரியோட லலிதா சஹஸ்ரநாமங்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாளிக்யமௌளிஸ்புரா தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகி மாபீன வக்ஷோருஹாம். சிந்தூராருண விக்கிரகாம், சிந்தூர வர்ணத்தில் இருக்கிற அம்பாள். அந்த சிந்தூர வர்ணம் எப்படி இருக்கும்? செகுப்பாக இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அம்பாள் வந்து செகுப்பாக இருக்கான், சிந்தூர வர்ணத்தில் இருக்கான். திரிநயனாம் 3 கண்ணங்களோட இருக்கு. 3 கண்ணங்கள்னா அம்பாளுக்கு வந்து ஞான நேத்திரம், 3 கண்ணங்களோட அந்த அம்பாள் இருக்கு. மாணிக்ய மௌளிஸ்புர தாராநாயக சேகரம், அம்பாளோட அந்த ஜடாமுடியில ஒரு மாணிக்கம் இருக்கு. அந்த மாணிக்கம் அந்த அம்பாளோட அழகுக்கே, அந்த அம்பாளோட கலருக்கே அந்த மாணிக்கமே ஜுவலிக்குதுன்னா அப்போ அம்பாளோட அந்த உடம்பு கலர் எப்படி இருக்கும்? அம்பாளோட வர்ணம் எப்படி இருக்கும்? அந்த பக்கத்துலவே சந்திரனு கூட அம்பாளோட தலையில வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா உட்காந்துட்டு இருக்கா அம்பாள். இப்போ நம்ம அம்பாளுக்கு தியானம் பண்ணும்போதே அப்படியே மேலே நின்று அம்பாளோட சிந்தூரம் முதல்ல யாரு பார்த்தாலும் அந்த பொட்டு தான் பார்ப்பாங்க. அந்த சிந்தூரா வர்ணத்தில் இருக்கிற அம்பாளோட பொட்டு எப்படி இருக்கு? அம்பாளுக்கு பொட்டு எவ்வளோ அழகா இருக்கு அம்பாள் வச்சுக்கிட்டா. அது எவ்வளோ அழகா இருக்கு அம்மா நீ பொட்டு வச்சாலே அப்படின்ட்டு அம்பாளுக்கு புகழ்றோம். அதே மாதிரி அந்த அம்பாளோட தலையில வந்து அந்த சந்திரவங்க இருக்கு. ஸ்மிதமுகி மாபீன வக்ஷோருஹாம்,
அந்த ஸ்மிதமுகி, அம்பாளோட அந்த சிரிப்பு அவ்வளோ அழகு. அம்பாள் சிரிச்சாலே அந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த வாய் அந்த அளவுக்கு ஸ்மிதமுகி. அந்த அம்பாளோட அழகு நம்மளால சொல்ல முடியாது. அந்த சிரிப்புல அந்த அளவுக்கு அழகா இருக்காள் அம்பாள். அந்த வர்ணிக்க முடியாத அளவுக்கு அம்பாள் அழகா இருப்பா. பாணிபியா மலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதிம் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரக்த சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். பாணிபியாம் மலிபூர்ண ரத்ன சஷகம், அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் அம்பாள் கைகளில் இருக்கிற ஆயுதங்கள் பேரு இதெல்லாம். ரக்தோத்பலம் பிப்ரதிம் சௌமியாம் ரத்ன கடஸ்த சரணாம் தியாயே பராத்மம்பிகாம். அப்படிப்பட்ட அம்பாள் ஒரு பானை மேல இருக்கிற அம்பாளோட கால் பட்டி அந்த பானையை அந்த அம்பாளோட கலர் மாதிரி ஜுவலிக்குதான். அந்த அளவுக்கு அம்பாளோட காலு அந்த அளவுக்கு அழகு அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்பாளுக்கு வர்ணிக்கிறது பத்தி எல்லாமே இந்த ஆடி மாசத்துல தெரிஞ்சுக்கிட்டே அம்பாளோட பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் பிராப்தி அடையணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். ஒரு நாமாவளியும் இன்னும் மேல மேல இன்னும் அத்புதங்களா அம்பாளே சொல்ல வைக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச டிவி மூலியமா எல்லா பக்தரங்களும் எல்லா அம்பாளோட அந்த பராசக்தியோட அனுகிரகம் பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்தாத்திரேய ரூபத்தில் இருக்கிற அம்பாளுக்கு வேண்டிக்கிறேன். ஏன்னா குரு ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த குருவே அந்த அம்பாள் ரூபத்தில் வரும்போது, தத்தாத்திரேய ரூபத்தில் வரும்போது நம்ம ஸ்வயமா அந்த குரு ரூபிணிக்கு வணங்கி இந்த நாமாவளிக்கு இன்னும் மேலே மேலே இன்னும் நல்லா அம்பாளுக்கு வர்ணித்து அந்த அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகம் பெறலாம். இப்போ அருணாம் கருணாம் தரங்கிதாட்சிம். அருணா அப்படின்னாலே சூரியனோட கலர். அந்த சூரியனோட கலர் உதயக்கும் போது எப்படி இருக்கும்? சிந்தூர வர்ணத்தில் இருக்கும். அப்போதான் நம்மளால அந்த சிந்தூர வர்ணம் அந்த சாந்தமாக இருக்கும். அந்த வர்ணத்தை அப்போதான் நம்ம பார்க்க முடியும். இன்னும் சூரியன் உதயம் அதிகமாக ஆக அந்த வெளிச்சம் நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரி அமைதியா சாந்தமா இருக்கிற அருண கிரணங்களோட அந்த அம்பாளோட நெத்தியில அந்த பொட்டு அந்த அருண வர்ணத்திலோ இருக்கும். திருதபாசாங்குச புஷ்பபான சாப்பாம். அந்த அம்பாள்னு நான் ஸ்மரிக்கிறேன். எப்படி ஸ்மரிக்கிறேன்? அந்த அம்பாளோட கண்கள்ல அவ்வளோ கருணை. எவ்வளோ கருணைன்னா 1000 அம்பாள் 1000 அம்மாவோட தாயோட அந்த அன்பு இருக்கும் அந்த கண்கள்ல. அப்படி ஒரு கருணையோட நம்மளுக்கு அந்த அம்பாள் பார்ப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பு நமக்கு எங்க கிடைக்கும்? அந்த அம்பாள் அணிமாதிபிராவிருத்தாம் மயூகை அகமித்யேவ விபாயமயே பவானி. அணிமாதி சக்திங்களோட அம்பாளுக்கு அணிமாதி சக்திங்களும் அம்பாளுக்குள்ள இருக்குமா? அந்த அம்பாளோட கைகள்ல இருக்கும். அம்பாளோட கருணை நமக்கு வேணும்னா அம்பாளோட சக்தி கூட நமக்கு வேணும். அம்பாளோட கைகள்ல இருக்கிற அஸ்திரங்கள் மட்டும் இல்லை, அந்த அஸ்திரங்களுக்கு கொடுக்கிற சக்தி கூட நமக்கு வேணும். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நான் வணங்குகிறேன். தியாயே தத்மாசனஸ்தாம் விகசிதவதனாம் பத்மபத்ராய தாக்ஷீம் ஹேமாம்பாம் பீத்தவஸ்திராம் கரகலிதலசத்தேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்த நம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரீம். அம்பாளோட கண்கள் எப்படி எனக்குன்னா அந்த தாமரை போல, அந்த தாமரோட ரெக்கை இருக்கும் இல்லையா, அந்த தாமரோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த போல அது அவ்வளோ அழகா இருக்குமா, அவ்வளோ சுகுமாரமா இருக்குமா அம்பாளோட கண்ணு. அம்பாளா எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? தாமரை மேல உட்காந்துட்டு இருக்காங்க. தாமரை மேல அம்பாளை உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த தாமரை பூ எப்படி சுகுமாரமா இருக்கும், எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். அந்த மாதிரி அம்பாள் எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கணும். அந்த தாமரை மேல உட்காரணும்னா அம்பாள் எப்படி எப்படி இருக்கணும்? அந்த அம்பாளை நம்மளுக்கு பார்க்குறாங்கன்னா அந்த கண்கள் எப்படி இருக்கணும்? கமலத்து போல இருக்கணும். அந்த கமல மாதிரி அம்பாளோட கண்கள் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். சர்வ அலங்கார யுக்தாம், சர்வ அலங்காரத்தோட அந்த அம்பாள் நமக்கு தரிசனம் கொடுக்குறா.
அந்த அம்பாள் அப்படியே கண் மூடிட்டு அந்த அம்பாள் மனசுல நினச்சிக்கிட்டு பாருங்க, தாமரையோட தாமரை மேலே உட்காந்த அம்பாள், தாமரை கண்களோட பார்க்குற அம்பாள் நம்மளுக்கு அபயம் கொடுக்குறா. அந்த அம்பாளோட நெற்றியில் இருக்கிற பொட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சிந்தூர வர்ணத்தில் அபயம் கொடுத்துட்டே இருக்கா. அந்த அம்பாள் சாந்தி ஸ்வரூபி. அந்த அம்பாளோட విద్య యొక్క స్వరూపం, శ్రీ విద్యயோட ஸ்வரூபம் அந்த அம்பாள். அந்த தேவாதி தேவதங்களே அம்பாளுக்கு பிரசன்ன பண்ணுறாங்க, வர்ணிக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, வழிபாட்டு பண்ணுறாங்க. அந்த தேவாதி தேவதங்களே அம்பாளுக்கு வழிபாட்டு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நம்மளை வழிபாட்டு பண்ணுறோம். எல்லா கோரிக்கைகளும் எல்லா சம்பதங்களும் கொடுப்பா. எது கிடைக்காது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே கொடுப்பா. எல்லாமே கொடுப்பவங்கள தான் அந்த அம்பாள். சகுங்கும விலேபனா மலிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சச்சரச்சாப பாசாங்குசாம் அசேஷ ஜனமோகினி மருணமால்ய பூஷாம்பரம் ஜபாகுசமபாசுராம் ஜபவிதோ ஸ்மரேம் அம்பிகாம். அந்த மாதிரி ஒரு தாய்க்கு நம்ம வழிபாட்டு பண்ணுறோம். அந்த கண்களை பார்த்தா அப்படியே சிரிச்சிட்டே இருக்கும், கண்களவே தெரியும் அந்த அம்பா சிரிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த சிரிப்புக்கான அர்த்தம் நம்ம கருணையோட உனக்கு என்ன தேவை நான் கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி அந்த கண்கள் இருக்கும். அந்த கண்கள் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அம்பா எவ்வளோ கருணையோட நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கண்கள், அம்பாளோட சிரிப்பு, அந்த மாதிரி மந்தஸ்மிதம், அந்த முகத்தில் அந்த அந்த சிரிப்பு அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். பார்க்கும்போதெல்லாம் இன்னும் பார்க்கணும் போல தோன்ற அந்த தோற்றம் அம்பாளோட தோற்றம் அப்படி இருக்கும். அம்பாளோட கைகளை பானம், வில்லு, பாசம் మరియు முனிக்கோலை அப்படின்ட்டு அம்பாள் ஜுவலிச்சிட்டே இருக்காளா. அம்பாளோட ஆபரணங்கள் சிகப்பு, அம்பாளன்னாலே சிகப்பு. அந்த சிகப்பு கலரில் இருக்கிற மாலங்களோட அம்பாள் சர்வ அலங்காரத்தை பூஷிதம் ஆயிட்டே அப்படியே அலங்காரத்தோட நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறான். இப்போது வரைக்கும் அம்பாளோட தியான ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அம்பாளோட சஹஸ்ரநாமத்தை படிக்க போகிறோம். அம்பாளோட சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமம் ஸ்ரீமாதா. அந்த ஸ்ரீமாதா அப்படின்னா சுபப்பிரதமான தாயே அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ மகாராக்னி, இந்த விஸ்வத்துக்கே அந்த அம்பாள் மகாராக்னி. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, ரொம்ப மகிமான்விதமான சிம்ஹாசத்துக்கு அந்த மாதா ராணி. சிதக்னி குண்ட சம்பூதா, சுத்த சைத்தன்யம், ரொம்ப பியூரான ஒரு சைத்தன்யம். அம்பாளன்னாலே ஒரு பராசக்தி. அந்த சைத்தன்யம் எப்படி இருக்கு? ரொம்ப பியூரா இருக்கு. அதனால தான் அந்த அம்பாளுக்கு பராசக்தி விஸ்வஜனனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அம்பாள் எப்படி ஆவிர்பாவம் ஆனாங்க? அக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்பாவம் ஜன்மம் எடுத்த அம்பாள் அப்படின்னு அர்த்தம். சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா, தேவதங்களோட கோரிக்கைகளுக்காக அம்பாள் அந்த யக்னத்திலிருந்து உத்பவமானாங்க. அந்த அம்பாள் எப்படி உத்பவமானாங்க? அக்னிலிருந்து உத்பவமானாங்க. அந்த தேவதங்களோட சங்கல்பத்துக்காக அம்பாள் உத்பவமானாங்க. உத்யத்பானு சஹஸ்ராபா, 1000 சூரியங்கள் தேஜஸ் எப்படி இருக்குமோ, எப்படி பிரகாசிக்குமோ அந்த அளவுக்கு அம்பாளோட தேஜஸ் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். சதுர்பாஹு சமன்விதா, அம்பாள் சதுர்பாகங்களோட இருக்கு, 4 கைகளோட அம்பாள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அம்பாளோட தியான ஸ்லோகத்தை பற்றி மறுபடி இன்னொரு எபிசோடில் பார்ப்போம்.